கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் குப்தாஸ் அப்படிங்கிற டாபிக்குடைய பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் மௌரியன்ஸ்க்கு அடுத்து இல்லைங்களா, மௌரியன்ஸ்க்கு அடுத்து இரண்டாவதாக ஒரு பேரரசை உருவாக்கியவங்கன்னா எனக்கு யார் தான், குப்தாஸ் தான் அப்படின்னு சொல்லி படித்தோம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோர்சஸ், அவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்சுப்பதற்கு என்னென்ன ஆதாரங்கள்லாம் இருக்குது, எழுத்துப்பூர்வமாக என்னென்ன ஆதாரங்களாக இருக்குது, கல்வெட்டுகள் சார்பான ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிங்ஸை பற்றி படித்தோம் இல்லைங்களா. இந்த கிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபவுண்டரான ஸ்ரீகுப்தர், இவர் தான் பார்த்தீங்கன்னா குப்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவராக படிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடோத்கச்சர் அவரை பற்றி படிக்கிறோம். இவர் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே தங்களை நாணயங்களில் மகாராஜா என்று அழைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா ஒன். இவர் பார்த்தீங்கன்னா திருமண உறவுகள் மூலமாக பேரரசை எக்ஸ்டெண்ட் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்ப நேபாளம் வரைக்கும் பேரரசை விரிவாக்கம் அடைய ஆரம்பிக்குது. நிறைய சிற்றரசர்கள்லாம் தோற்கடிக்கிறாரு. அப்போ பேரரசை உண்மையாக உருவாக்கியவராக நான் யாரை தான் பார்க்குறேன், சந்திரகுப்தா ஒன்றை பார்க்குறேன். இவர் பதவியேற்ற காலம் தான் குப்த சகாப்தம் தொடங்கிய காலமாகவே சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த அரசரான சமுத்திரகுப்தரை பத்தி படிக்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த முதல் குப்த அரசராக பார்க்கிறேன். நிறைய வட இந்தியாவில் இருந்த நிறைய குறுநில அரசர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான ஒரு மத்திய அரசாங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா படிக்கிறோம் இல்லைங்களா. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தருடைய மகனான சந்திரகுப்தா 2ல இருந்து நம்ம இந்த கிளாஸ்ல இருந்து பார்க்கலாம். அப்போ சந்திரகுப்தா 2 பார்த்தீங்கன்னா 380 இருந்து 415 AD வரைக்குமான காலகட்டம் வரைக்கும் ஆண்டிருப்பாரு. சந்திரகுப்தா 2 வாஸ் த சன் ஆஃப் த சமுத்திரகுப்தா, சமுத்திரகுப்தருடைய மகன் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். He was also known as விக்ரமாதித்யா. இவர் விக்ரமாதித்யர் என்றும் அறியப்பட்டார். இவருக்கு இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யா. அந்த வேதாளம் விக்ரமாதித்யா ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்டோரியோடைய ஹீரோ எனக்கு யார் தான், இரண்டாம் சந்திரகுப்தர் தான். He maintained friendly relationship with rulers of southern India. அப்ப சமுத்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா தக்ஷிண பாதம் இல்லைங்களா. தக்ஷிண பாதம் அப்படிங்கிற பேர்ல சவுத் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தார். சவுத் இந்தியாவின் மீது என்ன பண்ணாரு, இன்வேட் ஆகி வந்தார், இன்வேஷன் பண்ணாரு. ஆனா சந்திரகுப்தா 2 பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் என்ன பண்றாருன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப், அவங்களோட ஒரு நட்பான உறவு முறையைத்தான் எனக்கு யாரு மேற்கொள்றா, இரண்டாம் சந்திரகுப்தர் எனக்கு மேற்கொள்றாரு. he married off his daughter பிரபாவதி. இவரு பாத்தீங்கன்னா இவங்களுடைய மகளான பிரபாவதிய யாருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாருன்னா வாகடக அப்பரன்ஸ், சரிங்களா. வாகடகர்கள் அப்படிங்கிற ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா வாகடர்கள் அப்படிங்கிறவங்க டெக்கான் இல்லைங்களா. டெக்கான்ல தக்கான பகுதியில் ஆண்ட ஒரு 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 சாம்ராஜ்யம் தான் எனக்கு பாத்தீங்கன்னா வாகடகர்கள், சரிங்களா. இப்போ வாகடகர்கள்ல இளவரசருக்கு என்ன பண்றாருன்னா தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பதன் மூலமாக ஒரு தக்காணத்தில் இருந்த முக்கியமான பகுதியெல்லாம் யார் வசம் வந்துருது, குப்தாசுடைய வசம் வந்துருது, சரிங்களா. அப்ப இந்த வாகடகர்களும் இந்த குப்தாசும் சேர்ந்து, சரிங்களா, இந்த வாகடகர்களும் குப்தாசும் சேர்ந்து யாரை எதிர்க்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில், சரிங்களா, இந்த பகுதிகளில் யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா இந்த குஜராத் மால்வா என்ற பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா சாகர்கள் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா. இந்த சாகர்களை பத்தி நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். அதாவது எனக்கு மௌரியன்ஸ்க்கு பிறகு எனக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு யார் வந்தா, இந்தோ பாக்டீரியர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சாகர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு அடுத்து எனக்கு இந்தோ பார்த்தியன்ஸ் எனக்கு வந்தாங்க. அவங்களுக்கு அடுத்து எனக்கு குஷானர்கள் வந்தாங்கன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா. அப்ப இந்த சாகர்களை எல்லாம் தோற்கடிச்சிட்டு தான் எனக்கு யார் வந்திருப்பா, இந்தோ பார்த்தியன்ஸ் வந்தாங்க. அவங்கள தோற்கடிச்சுதான் எனக்கு யார் வந்தா, குஷானாஸ் வந்தாங்க. ஆனா இந்த சாகர்கள் பாத்தீங்கன்னா என்ன ஆகலைன்னா முழுமையாக தோற்கடிக்கப்படவில்லை, முழுமையாக அவங்க அழிவை நோக்கி போகல, சரிங்களா. அவங்களுடைய ஆதிக்கத்தை இழந்தாலுமே இந்த குஜராத் மால்வா போன்ற பகுதிகளில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டாமினண்டா யார் இருந்திருப்பா, சாகர்கள் இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சாம்ராஜ்யத்தை மீண்டும் கேப்சர் பண்ண தானே பார்ப்பாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குஜராத் மால்வாலாம் மீண்டும் யார் வசமே போயிடுது, சாகர்கள் வசம் போயிடுது. அப்ப அந்த சாகர்கள் கூட இதுக்கு முன்னாடி பார்த்த சமுத்திரகுப்தரும் சண்டை போட்டிருப்பாரு. ஆனா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் தான் இந்த வாகடகர்கள் அவங்களுடைய உதவியால இந்த குஜராத் மால்வா பகுதியில் இருந்த சாகர்களை முழுமையாக தோற்கடித்தவராக நான் யாரை பாக்குறேன், இரண்டாம் சந்திரகுப்தர் தான் பாக்குறேன். அப்ப என்ன கொடுக்குறாங்க, திஸ் அலையன்ஸ்னா ஒண்ணும் இல்லை, இந்த வாகடர்கள் கூட அவர் மேற்கொண்ட அந்த ஒரு உறவு அப்படிங்கிறது was highly useful when he proceeded against the சாகா rulers of western India. அதாவது இந்தியாவுடைய வெஸ்ட்ல இருந்த சாகர்களுக்கு எதிராக யாரும் யாரும் சண்டை போடுறா, இந்த வாகடகர்களும் குப்த குப்த அரசரான இரண்டாம் சந்திரகுப்தரும் சண்டை போடுறாரு இல்லைங்களா. அப்படி இருக்கிறச்ச சந்திரகுப்தா டு conquered the மால்வா அண்ட் குஜராத் by defeating the சாகா rulers. அப்ப இங்க இருந்த சாகர்களை முழுமையாக
முழுமையாக தோற்கடித்து குஜராத், மாலவம் போன்ற பகுதியில மால்வா பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கும் இல்லைங்களா? ஆகிய பகுதிகளை ஆட்சி செய்து வந்த சாக அரசர்களை படையெடுப்பின் மூலம் 2ஆம் சந்திரகுப்தர் பாத்தீங்கன்னா தோற்கடிக்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. சாகரி அப்படிங்கிற பட்டப்பெயரும் கொண்டவர் இல்லைங்களா? விக்ரமாதித்யா என்றும் அழைக்கப்பட்டவர் இவர்தான். சாகரி என்ற பட்டப்பெயரை கொண்டவரும் எனக்கு யார்தான்? 2ஆம் சந்திரகுப்தர் தான். இதுதான் பாத்தீங்கன்னா அனெக்ஸ்டு பை சந்திரகுப்தா, 2ஆம் சந்திரகுப்தரால இணைத்துக் கொள்ளப்பட்ட பகுதிகள் இதுதான். குஜராத், மால்வா இல்லைங்களா? இந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் முன்னாடியே ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டாரு. இந்த பகுதிகளையும் கேப்சர் பண்ணிட்டாரு. இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த பகுதிகளை கேப்சர் பண்ணியிருப்பாரு. ஆனா அனெக்ஸ் பண்ணிக்கல. பட் இப்ப பாத்தீங்கன்னா யாரு? 2ஆம் சந்திரகுப்தர் பாத்தீங்கன்னா தன் பேரரசு கூட இணைத்துக் கொள்வார். முன்னாடி சமுத்திரகுப்தர் கேப்சர் பண்ணாரு. பட் தன் பேரரசு கூட இணைத்துக் கொள்ளாம இருந்தாரு. ட்ரிபியூட்டை மட்டும் வாங்கிட்டு இருந்தாரு. தன்னுடைய ஹெகிமோனியை மட்டும் செலுத்திட்டு இருந்தாரு ஒழிய அனெக்ஸ் பண்ணிக்கல. ஆனா அதை பாத்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் தன் பேரரசு கூட இணைத்துக் கொண்டார். அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு யார் தான் வந்து உருவாக்குனா? 2ஆம் சந்திரகுப்தர் தான். ஆனா இந்த கல்வெட்டு யாரை பத்தி பேசும்? 1ஆம் சந்திரகுப்தரை பத்தி பேசக்கூடிய ஒரு கல்வெட்டு இல்லைங்களா? அது போக பாத்தீங்கன்னா குதுப் மினார் பக்கத்துல. குதுப் மினார் பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கு. இதை பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து மிடிவல் ஹிஸ்டரியில படிப்போம். குதுப் மினாரை பாத்தீங்கன்னா யாருக்காக கட்ட ஆரம்பிச்சா, யாரு கட்டினா, யாரு கட்டி முடிச்சா எல்லாமே நம்ம மிடிவல் ஹிஸ்டரியில படிப்போம். இது ஒரு ஃபேமஸான ஒரு பில்டிங் சரிங்களா? இந்த குதுப் மினாருக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு தூண் பாத்தீங்கன்னா வந்துட்டு யாரு கட்டி இருக்கலாம்? 2ஆம் சந்திரகுப்தர் கட்டிய தூணாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2ஆம் சந்திரகுப்தருடைய பீரியட்ல தான் பாகியான் என்னும் ஒரு புத்த சமய துறவியான சீனாவிலிருந்து வந்தவர் எங்க வந்திருப்பாரு? இவருடைய அரசவைக்கு வந்திருப்பாரு. அப்ப 2ஆம் சந்திரகுப்தருடைய பீரியட்ல தான் பாகியான் இந்தியாவுக்கு வருகை புரிந்தது. அப்ப இவருடைய குறிப்புகள் எல்லாத்துலயுமே என்ன இருக்கும்? புத்தர்களை பத்தின ஆதாரங்கள் நமக்கு கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா 2 உடைய அரசவையில இருந்த 9 அறிஞர்களை கொண்ட ஒரு குழு. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்லைங்களா? இவருடைய அரசவையில பாத்தீங்கன்னா 9 ஸ்காலர்ஸ், மினிஸ்டர்ஸ் கிடையாது, ஸ்காலர்ஸ் 9 அறிஞர்களை கொண்ட ஒரு குழு இல்லைங்களா? வெவ்வேறு துறைகள்ல புகழ்பெற்ற 9 அறிஞர்களை கொண்ட ஒரு குழு வச்சிருப்பாரு 2ஆம் சந்திரகுப்தர். முன்னாடி படிச்சோமா? சமுத்திரகுப்தருடைய அரசவை புலவரான ஹரிசேனர். அதே மாதிரி இவருடைய இதுல பாத்தீங்கன்னா 9 அறிஞர்கள் இருந்திருப்பாங்க. அந்த 9 அறிஞர்களுக்கும் என்ன பேருனா நவரத்தினங்கள். நவம்னாவே எத்தனை அர்த்தம்? 9. அங்க படிச்சோம் இல்லைங்களா? நவநந்தர்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி இங்க நவரத்தினங்கள் 9 அறிஞர்களை கொண்ட ஒரு குழு காணப்பட்டதா சொல்றாங்க. அதுல காளிதாசனும் ஒரு முக்கிய அறிஞராக இருந்திருப்பாரு இல்லைங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டேப்லெட் கார்டு நம்ம கண்டிப்பா படிச்சுக்கணும் இல்லைங்களா? அந்த 9 பேர், அதாவது அந்த நவரத்தினங்கள் யார் யாரு அப்படின்னு பாக்குறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து காளிதாசன். அவர் வந்து ஒரு சமஸ்கிருத புலவர். அடுத்து பாருங்க ஹரிசேனர். அவரும் யாருதான்? ஒரு சமஸ்கிருத புலவர். அடுத்து வந்துட்டு அமரசிம்ஹா அப்படிங்கிற ஒருத்தர். இவரு பாத்தீங்கன்னா லெக்சிகோகிராஃபர். லெக்சிகோகிராஃபர்னா வந்துட்டு அகராதியல் ஆசிரியர். அகராதி எழுதக்கூடிய நபர். அடுத்து பாத்தீங்கன்னா தன்வந்திரி சரிங்களா? பிசிஷியன், ஒரு மருத்துவர், ஒரு புகழ்பெற்ற மருத்துவர். குப்தாஸ் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற மருத்துவர் தான் எனக்கு யாரு? தன்வந்திரி. அடுத்து பாத்தீங்கன்னா காகபாணகர். காகபாணவருக்கு என்னவா இருந்திருப்பாருன்னா ஜோதிடரா இருந்திருப்பாரு, ஆஸ்ட்ராலஜரா இருந்திருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சன்கு. சன்கு வந்துட்டு ஆர்கிடெக்ட், கட்டிடக்கலை நிபுணராக இருந்திருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா வராகி மிகிதர். இவர் பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமர், அதாவது வானவியல் அறிஞராக இருந்திருப்பாரு. அடுத்து வந்துட்டு வரவுச்சி கிராமரியன், அதாவது இலக்கண ஆசிரியராகவும் சமஸ்கிருத புலவராகவும் எனக்கு இருந்திருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா விட்டல் பட்டா. விட்டல் பட்டா வாசிய மெஜிஷியன், அதாவது மாய வித்தைக்காரரா இருந்திருப்பாரு சரிங்களா? இந்த 9 பேருக்கும் தான் என்ன பேருன்னா நவரத்தினங்கள், நவரத்னாஸ் என்ற பெயர். யாருடைய அரசவையில் இருந்தவர்கள்? விக்ரமாதித்யாவுடைய அரசவையில் இருந்தவர்கள், அதாவது 2ஆம் சந்திரகுப்தருடைய அரசவையில் இருந்தவர்கள் சரிங்களா? இது நம்ம டெஃபினட்டா படிச்சுக்கணும். மேட்ச் மாதிரியோ இல்ல ஸ்டேட்மெண்ட் மாதிரியோ கொடுத்து கூட கேட்கலாம். அடுத்து பார்த்தோம்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பாக்குறோம்னா நரேந்திர சந்திரா, சிம்ஹ சந்திரா, நரேந்திர சிம்ஹா, விக்ரம தேவராஜா, தேவகுப்தா, தேவஸ்ரீ இல்லைங்களா? இது எல்லாமே யாருடைய சிறப்பு பெயர்கள் தான்? 2ஆம் சந்திரகுப்தருடைய சிறப்பு பெயர்கள். இது இல்லாம அவரு சாகரி என்ற பட்டப்பெயரையும் கொண்டவர். பிகாஸ் சாகர்களை முழுமையாக தோற்கடித்ததால் சாகரி என்ற பட்டப்பெயரை கொண்டவராகவும் படிக்கிறோம் இல்லைங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 2ஆம் சந்திரகுப்தா வாஸ் த ஃபர்ஸ்ட் குப்தா ரூலர் டு இஷ்யூ சில்வர் காயின்ஸ் இல்லைங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்.
முன்னாடி சமுத்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோல்டு காயின்ஸ் தங்க நாணயங்களை வெளியிட்டிருப்பாரு. அப்ப வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசராக நான் யாரை தான் பார்க்கிறேன்? 2ஆம் சந்திரகுப்தர் தான் பார்க்கிறேன். சமுத்திரகுப்தர் கிடையாது. அவருக்கு முன்னாடியே வந்த 1ஆம் சந்திரகுப்தர், கடோத்கச்சர் அவங்களுடைய காலத்திலேயே எனக்கு நாணயங்கள்லாம் தங்க நாணயங்கள்லாம் வெளிவந்திருக்கும். பட் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர்னா எனக்கு யார் தான்? 2ஆம் சந்திரகுப்தர் தான். சரிங்களா? His rule thus formed the peak period of Gupta's territorial expansions. அப்ப இவருடைய ஆட்சி காலத்துல தான் குப்த பேரரசுடைய விரிவாக்கம் இன்னும் ரொம்பவே வந்துட்டு அதிகமானதா சொல்றாங்க. பிகாஸ் இவர் பாத்தீங்கன்னா வந்துட்டு யார் யாரெல்லாம் ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் வந்துட்டு தங்களை கீழே இருந்தாங்களோ, அவங்கள யார் வந்து இணைச்சுக்கிட்டா? 2ஆம் சந்திரகுப்தர் இல்லைங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா சாம்ராஜ்யம் எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 1ஆம் குமாரகுப்தர், 1ஆம் சந்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1ஆம் குமாரகுப்தர். ஸோ அப்போ இவர் பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய மகன் தான் எனக்கு யாரு? 1ஆம் குமாரகுப்தர் இல்லைங்களா? ஸோ ஹி வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சக்ராதித்யா, சக்ராதித்யா என்றும் அழைக்கப்பட்டவர் இல்லைங்களா? ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஹூ பில்ட் த ஃபேமஸ் நாலந்தா யுனிவர்சிட்டி, நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவராக நான் யாரை தான் சொல்றேன்? 1ஆம் குமாரகுப்தரை தான் சொல்றேன் இல்லைங்களா? ஸோ அப்போ நாலந்தாவை பத்தி படிக்கணும்னா, நாலந்தாவுக்கு வேற என்னவும் பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகா விக்கிரகா என்ற பெயரும் கொண்டதுதான் நாலந்தா. இந்த நாலந்தா ஃபர்ஸ்ட் என்னவா இருந்திருக்கும்? நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இட் வாஸ் அ புத்திஸ்ட் மொனாஸ்டரி. இது ஒரு புத்த மடாலயமாக இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ மகதத்துடைய ஆட்சி காலத்திலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாலந்தால இருந்த ஒரு மொனாஸ்டரி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது. இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெறைய பேர் வந்து கல்வி கத்துட்டு போனாங்க. நெறைய ஈவன் யுவான்ஸ்வாங் கூட என்ன பண்ணாரு? இந்த புத்த மடாலயத்துக்கு வருகை புரிந்தாரு. அப்படின்லாம் கூட படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்ப இந்த புத்த மடாலயம் என்னவாக மாறி போயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்மளுடைய குமாரகுப்தருடைய பீரியட்ல ஒரு யுனிவர்சிட்டியாக, ஒரு பல்கலைக்கழகமாக மாத்திருவாரு. ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் சென்டரா வந்துட்டு மாத்திருவாரு. இல்லைங்களா? இப்ப நாலந்தா பார்த்தீங்கன்னா, இங்க தான் பீகார் இருக்கு. பீகார்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாட்னா இருக்கு அப்படின்னா, அதாவது பாடலிபுத்திரம் இல்லைங்களா? ஸோ அங்கிருந்து ஒரு 95 கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு சவுத் ஈஸ்ட்ல அதாவது பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு இல்லைங்களா? ஸோ சவுத் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தென்கிழக்குல சுமார் 95 கிலோமீட்டர் தூரத்துல பார்த்தீங்கன்னா பீகாரில் அமைந்துள்ளது தான் எந்த யூனிவர்சிட்டி? நாலந்தா யூனிவர்சிட்டி. இது பார்த்தீங்கன்னா இட் வாஸ் தி சென்டர் ஆஃப் லேர்னிங். ஒரு புகழ்பெற்ற கல்வி சாலையாக இருந்திருக்கும். எப்ப இருந்து எப்ப வரைக்கும்னா 5th செஞ்சுரியில இருந்து 13th செஞ்சுரி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்குமான காலகட்டம் வரைக்கும் ஒரு சிறந்த கல்வி மையமாக எனக்கு திகழ்ந்திருக்கும். இட் இஸ் அ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட். இது ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பால் பாதுகாக்கப்பட்ட ஒரு தொன்மையான ஒரு சின்னமா வந்துட்டு எனக்கு யார சொல்றாங்க? யுனெஸ்கோ. எனக்கு நாலந்தா யூனிவர்சிட்டிய சொல்றாங்க. So, Nalanda flourished under the patronage of Gupta Empire and later under Harsha, the emperor of the Kanausi இல்லைங்களா? ஸோ நாலந்தா பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதலில் குப்தாஸுடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுடைய ஆதரவுல வந்து செயல்பட்டு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹர்ஷர் அப்படிங்கிற ஒரு கன்னௌசியை ஆண்ட அரசர். அவரை பத்தி நம்ம அடுத்து படிப்போம். இந்தியாவை ஆண்ட கடைசி ஹிந்து அரசராக நான் யாரை படிக்கிறேன்? ஹர்ஷரை தான் படிப்பேன் இல்லைங்களா? அவருடைய ஆதரவுலையும் எனக்கு நாலந்தா ஒரு சிறந்த கல்வி மையமாக எனக்கு திகழ்ந்திருக்கும். So at its peak, Nalanda attracted scholars and students from the near and far, with some traveling all way from Tibet, சைனா, கொரியா, மத்திய ஆசியா இல்லைங்களா? ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இந்த நாடுகளுக்குமான உறவுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி. என்ன பண்றாங்க? அப்பயே பாத்தீங்கன்னா வந்துட்டு மத்திய ஆசியா, கொரியா, சீனா, திபெத் போன்ற நாடுகள் இருந்தெல்லாம் வந்து இந்த பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா கல்வி கத்துட்டு போயிருப்பாங்க. So archaeological findings also confirm that the contact with the Shailendra dynasty of Indonesia இல்லைங்களா? ஸோ இந்தோனேஷியாவை சார்ந்த ஒரு வம்சம் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைலேந்திர வம்சம் என்று பெயர் இல்லைங்களா? ஒன் ஆஃப் ஹூஸ் கிங்ஸ் பில்ட் எ மொனாஸ்டரி இந்த காம்ப்ளெக்ஸ். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அகழாய்வு பண்றச்ச இந்தோனேஷியாவில் இருந்த சைலேந்திர வம்சத்துக்கும் இந்த பல்கலைக்கழகத்துக்கும் என்ன இருந்திருக்கு? ஒரு உறவு இருந்திருக்கு. அப்ப இந்த சைலேந்திர வம்சத்தை சார்ந்த ஒரு அரசர் பார்த்தீங்கன்னா, இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியில பார்த்தீங்கன்னா, ஒரு மடாலயத்த வந்து கட்டியிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இல்லைங்களா? ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, அப்பயும் என்னவா இருந்திருக்கு? நாலந்தாக்கும், இந்தோனேஷியாவுக்கும் ஏதோ ஒரு உறவு இருந்திருக்கு இல்லைங்களா? அப்ப நாலந்தா வாஸ் ransacked and destroyed by an army of the Mamluk dynasty of Delhi Sultanate under the பக்தியார் கில்ஜி in 1200 CE. அதாவது நம்ம அடுத்து படிப்போம். அடுத்து நம்ம பழங்கால வரலாறு முடிச்சு, அடுத்து இடைக்கால வரலாறுல டெல்லி சுல்தானியர்கள் அப்படிங்கிற டாபிக் படிப்போம். அதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு குத்புதீன் ஐபக் அப்படிங்கிற ஒரு அரசர் இருப்பாரு. அவருடைய படை தளபதி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு
வந்துட்டு பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற ஒருத்தர். இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நாலந்தா யுனிவர்சிட்டி என்ன நினைச்சிருவாருன்னா, இது எதிரிகள் தங்கியிருக்கும் ஒரு கூடாரம் அப்படிங்கிற மாரி நினைச்சு, அந்த நாலந்தாவ பார்த்தீங்கன்னா, யார் வந்து ஃபுல்லா அழிச்சு சூறையாடிருவா? இந்த பக்தியார் கில்ஜி. அப்ப 1200 CEல பார்த்தீங்கன்னா, இந்த நாலந்தா யுனிவர்சிட்டி எனக்கு அழிஞ்சு போயிரும். மீண்டும் நம்ம என்ன பண்றோம்? அகழாய்வு செஞ்சு தான் இத நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். A trove of sculptures, coins, seals, inscriptions have also been discovered since then, and all of them are displayed in the Nalanda Archaeological Museum situated nearby. So இங்க பார்த்தீங்கன்னா ஏராளமான சிற்பங்கள், நாணயங்கள், முத்திரைகள், செப்பேடுகள்லாம் வந்து கண்டறியப்பட்டிருக்கும். இது எல்லாமே இப்ப அந்த நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் மாரி ஏற்படுத்தி அங்க வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த நாலந்தா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகச்சிறந்த ஒரு டூரிசம் பிளேஸாக இருக்கு. ஒரு சுற்றுலா மையமாக அது இப்ப செயல்பட்டுட்டு வருது. Recently, the government of India, in cooperation with the South and Southeast Asian nations, has revived the university. ரீசெண்டா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட உதவியோடு அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பிக்கிறதுக்கான செயல்பாடுகள்ல ஈடுபட்டிருக்காங்க. பிகாஸ் அந்த நாலந்தா அந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு உறவின் ஒரு அடையாளமாக இருக்கு அப்படிங்கிறதுனால இல்லைங்களா. ஸோ குமாரகுப்தருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ இப்போ குமாரகுப்தா வாஸ் சக்சீடட் பை ஸ்கந்தகுப்தர். He had to face a new threat in the form of invasion of the Huns. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் கேட்கலாம். ஸோ தமிழ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹூணர்கள் அப்படிம்பாங்க. இங்கிலீஷ் வந்துட்டு ஹன்ஸ் அப்படிம்பாங்க. அப்போ ஹூணர்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கந்தகுப்தா இந்தியாவை ஆண்டுட்டு அந்த சமயத்துல தான் இந்தியாக்குள்ள படையெடுத்து வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஹூணர்கள ரொம்பவே திறமையா பார்த்தீங்கன்னா யார் வந்து தோற்கடிச்சிருப்பா? ஸ்கந்தகுப்தர். பட் ஆஃப்டர் 12 இயர்ஸ் 12 வருஷத்துக்கு அப்புறமா மீண்டும் யாரு வரா? தே கேம் அகைன். அந்த ஹூணர்கள் மறுபடியும் இந்தியாக்குள்ள வராங்க. வந்து குப்த சாம்ராஜ்யத்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தோற்கடிக்கிறாங்க. அப்ப குப்த சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கான முக்கியமான காரணம் யாருடைய படையெடுப்பு தான்? ஹூணர்களின் படையெடுப்பு தான் இல்லைங்களா. அப்ப ஸ்கந்தகுப்தருடைய மறைவுக்கு பிறகு 467 CEல இருந்து பாத்தீங்கன்னா குப்த சாம்ராஜ்யம் வீழ்ச்சியை நோக்கி போக ஸ்டார்ட் ஆயிருச்சு இல்லைங்களா. அப்ப யாரு மேம் இந்த ஹன்ஸ் அப்படின்னா, இந்த ஆரிஜின் ஆஃப் த ஹன்ஸ் இஸ் நாட் டெஃபினெட்லி நோன். ரொம்ப தெளிவா தெரியல. பட் ரோமர்களுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ரோமன் ஹிஸ்டரியை பாக்குறச்ச அவங்க யாருன்னா ஒரு பர்பாரியன் ட்ரைப். அதாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு கூட்டம் தான் எனக்கு யாரு? இந்த ஹூணர்கள். லிவிங் நியர் த காஸ்பியன் சி. அந்த காஸ்பியன் சீக்கு பக்கத்துல வாழ்ந்துட்டு இருந்தவங்க. இவங்க தான் ரோம பேரரசுடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணங்களாக இருந்தவங்க. அவங்க தான் என்ன பண்றாங்க, இப்ப இந்தியாக்குள்ள வந்து இந்தியால இருந்த குப்தர்களையும் தோற்கடிச்சு குப்த சாம்ராஜ்யத்தை வீழ்ச்சிக்கு கொண்டு வந்ததா சொல்றாங்க. தே ஆர்கனைஸ்ட் அண்டர் அட்டில்லா இல்லைங்களா. ஸோ அட்டில்டா அப்படிங்கிற ஒரு அரசருடைய ஒரு தலைமையில தான் எனக்கு வந்துட்டு யாரெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்தா? இந்த ஹூணர்கள் எனக்கு ஒன்று சேர்ந்தாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ ஒன் பிரான்ச் ஆஃப் ஹன்ஸ் known as the white huns moved towards India from Central Asia and their invasions began about 100 years after the Kushanas. அதாவது மத்திய ஆசியாவில் இருந்து இந்த அட்டில்டாவுடைய தலைமையில பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு குரூப். அந்த குரூப்புக்கு என்ன பெயர்னா வெள்ளை ஹூணர்கள், ஒயிட் ஹன்ஸ் என்று பெயர். சரிங்களா. என்ன பண்றாங்கன்னா இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ குஷானாஸுக்கு அடுத்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் அப்படியே பேட்ச் பேட்சா இந்தியாக்குள்ள யார் வர ஆரம்பிக்கிறா? ஹூணர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து ஸ்டே பண்ணி இருந்தவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்து? குப்தர்களை எதிர்கொண்டு, அதுவும் ஸ்கந்தகுப்தர் திறமையா என்ன பண்ணிட்டாரு? குப்தர்களை எதிர்கொண்டுட்டாரு. ஆனா ஸ்கந்தகுப்தருக்கு அடுத்து வந்தவங்களால யாரை எதிர்கொள்ள முடியல? ஹூணர்களை எதிர்கொள்ள முடியல. அப்போ ஆப்வியஸா ஹூணர்களுடைய படையெடுப்பின் காரணமாக எனக்கு குப்த சாம்ராஜ்யம் வீழ்ச்சியை நோக்கி போயிடும். அப்ப எண்ட் ஆஃப் த குப்தா ரூல் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, தி லாஸ்ட் ஆஃப் த கிரேட் குப்தாஸ் வாஸ் பாலாதித்யா assumed to have been நரசிம்மகுப்தா என்று அழைக்கப்பட்டவர். சரிங்களா. அதாவது குப்த அரசர்களுடைய கடைசி அரசர் கிடையாது. கடைசி சிறந்த அரசர், கிரேட் குப்த அரசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த சிறந்த குப்த பேரரசுகளின் கடைசி அரசர்னு பாத்தீங்கன்னா எனக்கு பாலாதித்யர் அல்லது முதலாம் நரசிம்மகுப்தா என்று அழைக்கப்பட்டவர். ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். சரிங்களா. இவர் பாத்தீங்கன்னா வந்துட்டு புத்த சமயத்தால ஈர்க்கப்பட்டுருவார். ஹி வாஸ் இன்ஸ்பயர்டு பை புத்திசம் இல்லைங்களா. ஹி வாஸ் பேயிங் ட்ரிபியூட் டு த மிகிரகுலா. அப்ப இவர் பாத்தீங்கன்னா வந்துட்டு மிகிரகுலர் அப்படிங்கிற ஒரு அரசருக்கு கப்பம் கட்டும் அளவுக்கு யாருடைய சூழ்நிலை போயிருது? இந்த பாலாதித்யாவுடைய சூழ்நிலை போயிருது இல்லைங்களா. அப்போ பட் வாஸ் டிஸ்ட்ரஸ்ட் பை த ஹிஸ் ஹாஸ்டிலிட்டி டுவர்ட்ஸ் புத்திசம். ஸோ ஹி ஸ்டாப்டு பேயிங் ட்ரிபியூட். அதாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு குமாரகுப்தருக்கு அடுத்து ஸ்கந்தகுப்தருக்கு அடுத்து ஹன்ஸுடைய ஒரு இன்வேஷனால குப்த சாம்ராஜ்யம்
வீழ்ச்சியை நோக்கி போயிருச்சு சரிங்களா. அப்ப பாத்தீங்கன்னா குப்த அரசரான பால ஆதித்யா அவருடைய ஆட்சி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு மிகிரகுலர் அப்படிங்கிற ஒரு அரசருக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு கப்பம் கட்டிட்டு இருக்காரு. மிகிரகுலர் அப்படிங்கிற அரசுக்கு கப்பம் கட்டிட்டு இருக்காரு இல்லைங்களா. இந்த பாலாதித்யா பாத்தீங்கன்னா வந்துட்டு புத்திசம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த மிகிரகுலாக்கு என்ன பிடிக்காதுன்னா புத்திசம் பிடிக்காது இல்லைங்களா. அதனால புத்திசம்ஸ்க்கு எதிராக இவருடைய மனநிலை இருக்கிறதுனால இந்த மிகிரகுலருக்கு கப்பம் கட்டுறதை யாரு ஸ்டாப் பண்ணிடுறா, பாலாதித்யா ஸ்டாப் பண்ணிடுறாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா யாருக்கும் பிரச்சனை வருது, மிகிரகுலருக்கும் பாலாதித்யாவுக்கும் பிரச்சனை வருது. ஸோ அப்போ தோ பாலாதித்யா சக்சீடட் இன் இம்ப்ரிசனிங் ஹிம், மிகிரகுலா டர்ன்ட் ட்ரக்ஷியஸ் அண்ட் ட்ரவ் அவே பாலாதித்யா ஃப்ரம் மகதா. அந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா வந்துட்டு பாலாதித்யாவை மகதத்துல இருந்து யார் விரட்டி அடிச்சிடுறா, மிகிரகுலர் எனக்கு விரட்டி அடிச்சிடுறாரு இல்லைங்களா. பாலாதித்யரை மகதத்திலிருந்து வெளியேற்றினார். ஆஃப்டர் பாலாதித்யா த கிரேட் குப்தா எம்பையர் ஃபேடட் அவே. ஸோ அப்போ பாலாதித்யருக்கு பின்னர் மாபெரும் குப்த பேரரசு என்ன ஆயிடுச்சு, தேய்ந்து காணாம போயிருச்சு. தி லாஸ்ட் ரெகனைஸ்டு கிங் ஆஃப் தி குப்தா எம்பையர் வாஸ் விஷ்ணுகுப்தா. ஸோ நல்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசராக யார் இருந்திருக்கலாம், விஷ்ணுகுப்தர் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடைசி குப்த அரசர்னா எனக்கு யார் தான், விஷ்ணுகுப்தர் தான். கடைசி சிறந்த அரசர்னா நான் யாரை சொல்லலாம், ஸ்கந்தகுப்தரை சொல்லலாம். அதுக்கடுத்து நான் வந்துட்டு பாலாதித்யாவை சொல்லலாம். அப்போ குப்தாசுரி வீழ்ச்சிக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஸ்கந்தகுப்தருக்கு அடுத்து சொல்ற மாதிரியான திறமையான ஸ்கந்தகுப்தருக்கு அடுத்து பாலாதித்யாவுக்கு அடுத்து திறமையான அரசர்கள் யாருமே இல்லாம போனது. ரெண்டாவது ஹூனர்களின் படையெடுப்பு, ஹன்ஸுடைய படையெடுப்பு அப்படிங்கிறது. ஹன்ஸ் படையெடுப்பை எதிர்கொள்ளும் அளவுக்கு யார் திறமையான அரசர்களாக இல்ல, எனக்கு வந்துட்டு குப்தர்கள் திறமையான அரசர்களாக இல்ல. அதனால எனக்கு சாம்ராஜ்யம் எனக்கு வீழ்ச்சியை நோக்கி போயிருச்சு. ஸோ அப்போ கிங்ஸை பத்தி மட்டும் படிக்கிறோம்னா முதல் அரசர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ரீகுப்தர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடோத்கச்சர், அதுக்கடுத்து எனக்கு சந்திரகுப்தா ஒன் இல்லைங்களா, முதலாம் சந்திரகுப்தர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமுத்திரகுப்தர் இல்லைங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சந்திரகுப்தா டூ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு குமாரகுப்தா ஒன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குமாரகுப்தரும் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்துட்டு யாகங்கள் பண்ணியிருப்பாரு, அஸ்வமேத யாகம் பண்ணியிருப்பாரு சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கந்தகுப்தர் இல்லைங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கந்தகுப்தா ஒன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாலாதித்யா படிக்கிறோம். அதுக்கடுத்து கடைசி அரசரான விஷ்ணுகுப்தரை படிக்கிறோம். முதல் அரசர் யாருன்னு கேட்டா ஸ்ரீகுப்தர், கடைசி அரசர் யாருன்னு கேட்டா விஷ்ணுகுப்தர். தங்களை மகாராஜா என்று அழைத்து கொண்டவர்கள்னா யாரு, ஸ்ரீகுப்தரும் கடோத்கச்சரும். தன்னை மகாராஜாதி ராஜா என்று அழைத்து கொண்டவர்கள்னா யாரு, முதலாம் சந்திரகுப்தர். லிச்சாவையா என்னும் நாணயம் யாருடையதுன்னு முதலாம் சந்திரகுப்தருடையது. தென்னிந்தியாவுக்கு படையெடுத்த குப்த அரசர்னா யாரு, சமுத்திரகுப்தர். கவிராஜா என்று அழைக்கப்பட்டவர் யாரு, அவர்தான் இல்லைங்களா. அதே மாதிரி இந்தியாவின் நெப்போலியனும் யாரு தான், சமுத்திரகுப்தர் தான். இரண்டாம் சந்திரகுப்தர்னா நவரத்தினங்கள் இவருடைய அரசவையில் இருந்திருப்பாங்க. சீன பயணி பாகியான் வருகை புரிந்ததும் யாருடைய காலம் தான், இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலம் தான். அதே மாதிரி விக்ரமாதித்யா சாகர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர். அடுத்து நாலந்தா யூனிவர்சிட்டியை உருவாக்கியவர் எனக்கு யாரு, குமாரகுப்தர். சக்கராதித்யா என்று அழைக்கப்பட்டவர். அப்ப குப்த அரசர்கள்ல அஸ்வமேத யாகம் பண்ணவங்க யாருன்னா எனக்கு சமுத்திரகுப்தரும் குமாரகுப்தரும் தான் சரிங்களா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹூனர்கள் படையெடுத்தது யாருடைய பீரியட்ல, ஸ்கந்தகுப்தருடைய பீரியட்ல. அடுத்து பாலாதித்யா புத்த சமயத்தை பின்பற்றிய குப்த அரசர்னா எனக்கு யாரு, பாலாதித்யா. அப்ப இவர் பாத்தீங்கன்னா வந்துட்டு தோற்கடிச்சிடுறாரு. அப்ப கடைசி குப்த அரசனா நான் யாரை பாக்குறேன், விஷ்ணுகுப்தரை பார்க்குறேன். இப்போ விஷ்ணுகுப்தரோட எனக்கு எனக்கு குப்த சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்துடுது சரிங்களா. அடுத்து யாரு ரீப்ளேஸ் பண்ணா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த கிளாஸ்ல என்ன படிச்சிடலாம்னா அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி படிச்சிடலாம். பிகாஸ் இப்போ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிர்வாகத்திலிருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. கிங்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும், பட் ரொம்ப மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டிய பார்ட்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். அப்போ இவங்களுடைய பீரியட்ல எக்கானமி உட்பட, சொசைட்டி உட்பட, இவங்களுடைய ஆக்குபேஷன்ஸ் உட்பட இல்லைங்களா, அக்ரிகல்ச்சர் எந்த மாதிரி எல்லாம் இருந்தது, ஆர்கிடெக்சர் கட்டுமானங்கள் எந்த மாதிரிலாம் இருந்தது, இன்னும் சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்னென்ன இருந்தது, அதே மாதிரி லிட்ரேச்சர்ஸ் இலக்கியங்கள் என்னென்ன உருவாச்சு, இது எல்லாமே கொஸ்டின் பார்ட் ஆஃப் முக்கியமானது. இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஆல்.